மியன்மாரில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2700க்கும் மேலாக உயர்ந்துள்ளது. சுமார் 63 வயதுடைய பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மியன்மார் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இறந்தவர்களுக்காக மியன்மார் அரசாங்கம் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது. ரெக்டர் கருவியில் 7.7 அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட 4 நாட்களுக்கு பிறகும் மியன்மாரில் பலர் இன்னும் வெளியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இடிந்து விழுந்த வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை அல்லது மேலும் ஏற்படும் அதிர்வுகளால் அவர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுவரை நிலநடுக்கத்தினால் 2719 பேர் இறந்துவிட்டதாக ஆளும் ராணுவ அரசாங்கத்தின் தலைவர் மின் ஆங் லைங் உறுதிப்படுத்தியுள்ளார். 4500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதோடு 441 பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 1.7 மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டின் 2வது பெரிய நகரமான மேண்டலேவில் வெள்ளிக்கிழமையன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அந்த நகரம் மிக மோசமான அழிவை சந்தித்தது. நகரத்தின் மிக மோசமான பேரிடர் தளங்களில் ஒன்றான ஸ்காய் வில்லாவில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு வெளியே மீட்பு பணியாளர்கள் நின்று பேரிடரில் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீட்பு கூடாரத்தில் மூங்கிலில் மியன்மார் கொடி அரைக்கம்பத்தில் பறந்தது. உயிர் இழப்பு மற்றும் சேதங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வ கட்டிடங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மீட்பு பணியாளர்கள் உதவிக்காக மியன்மார் சென்றுள்ளனர். நாடு முழுவதும் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் இருந்து கிட்டத்தட்ட 650 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக மியன்மார் அரசாங்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான மேண்டலே குடியிருப்பாளர்களின் வீடுகள் தரைமட்டமானதால் அவர்கள் திறந்த வெளியில் தூங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.